சரண்யா, அழாதம்மா. சொன்னா கேளுமா. சரண்யா, நீ பயப்படாம தைரியமா இருமா. சக்தி எப்படியும் குழந்தையோட வந்துருவா. அத்தை, நேரம் வர போயிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்னையும் என் குழந்தையும் கொல்லணும்னு என் மாமியார் துடிச்சிட்டு இருக்கா. என் குழந்தை அவங்க கையில சிக்கிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. சக்தி எப்படியும் குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவா. நீ வேணும்னா பாரு. யமுனா, காய்கறி வந்திருக்கு பாரு, இறக்க சொல்லு. அம்மாடி சரண்யா, நீ உள்ள வாமா. சொல்றல்ல, சக்தி குழந்தைய கூட்டிட்டு வந்துருவா. நீ வா, தைரியமா இரு. வாமா, வா. வா சரண்யா. நான் என்ன பண்ணுவேன்? அழாதம்மா, என் குழந்தை சொல்றேன். எங்க இருக்கானோ? தைரியமா இரு. இத பாரு, சக்தி குழந்தையோட வந்துருவா. சொல்றல்லம்மா, அழுதுகிட்டே இருந்தா எப்படி? கண்டிப்பா குழந்தை கிடைச்சிருமா. அழாத, தைரியமா இரு. அழாம தைரியமா இரு. சொல்றேன்ல. என்னம்மா? அழுவுற சத்தம் கேக்குது. என் குழந்தை அழுவுறான். என் குழந்தை அழுவுறான். எங்கம்மா? என்னடி இது? என்னமா இது? வாங்க சரண்யா, என் குழந்தைய கொண்டு வந்துட்டு சக்தி. சக்தி, ஐயோ என் குழந்தை எங்க? அண்ணே, அண்ணே, நீங்க என் குழந்தைய கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சுல அண்ணே, அது என் குழந்தை தானே. குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. இருமா, என் குழந்தை எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுச்சுமா. இல்ல, நீங்க பாத்தீங்களா அண்ணே? குழந்தை அழுவுற சத்தத்தை கேட்டீங்களா? அந்த குழந்தை இப்ப எங்கண்ணே இருக்கு? எங்கண்ணே இருக்கு சொல்லுங்கண்ணே கொஞ்சம். குழந்தை அழுதது அங்கம்மா, அங்க இருக்கு பாருங்க. என் குழந்தையா? அங்க யார் வச்சிருக்காங்க? அழுகாதடி செல்லம். இது ஏன் குழந்தை? இப்ப அழுதுச்சுல. இது ஏன் குழந்தை? கொஞ்சம் முகத்தை காமிங்க. இது என்னோட குழந்தை. குழந்தைய கொடுங்க. அது ஏன் குழந்தைங்க? அது ஏன் குழந்தைமா? பசியில அழுதுட்டு இருந்துச்சு. இப்பதான் பால் கொடுத்தேன். இல்லங்க, அது ஏன் குழந்தை தாங்க. குழந்தைய காட்டுங்க. சரண்யா, தயவு செய்து குழந்தைய கொஞ்சம் காட்டுமா. இல்லம்மா, இல்ல பாருமா, இது ஏன் குழந்தை. ஆமாமா, என் குழந்தை தான். சொன்னா கேளுமா, இது ஏன் குழந்தை. சரண்யா, அவங்க குழந்தைமா. அது நம்ம குழந்தை இல்ல. குழந்தை அண்ணி, நீதான் குழந்தை இல்ல. குழந்தை அண்ணி, குழந்தை இல்லையா? இங்க பாரு அண்ணி, அழாத. அழாதம்மா. குழந்தை குழந்தை கிடைச்சிரும். சரண்யா, சக்தி குழந்தையோட தான் வருவா. கண்டிப்பா கிடைச்சிரும் அண்ணி. அண்ணி, சரண்யா. அண்ணி, ஐயோ குழந்தை போகுது. வந்துருமா. ஐயோ அண்ணி, குழந்தை அழாதீங்க. குழந்தை இனிமே கிடைக்க மாட்டாங்க. இனிமே குழந்தை எப்ப பாப்பேன்? சரண்யா, சொல்லிட்டு இருக்கோம்ல, மனசு விடாத. நிச்சயமா குழந்தையோட தான் வருவா சரண்யா. படுத்துறதுன்னு இத பாரு, சக்தி குழந்தையோட தான் வருவா. சரண்யா, குழந்தை எங்க? நீ வா, கூட்டிட்டு போமா. சரண்யா, சரண்யா, குழந்தைய தேடிதான் சக்தி போயிருக்கா. கூட்டிட்டு வந்துருவா. நீ வா சரண்யா, நீ போ. உள்ள போ சரண்யா, போ. அது அவன்தான். உள்ள வா. யோ, எப்படியாச்சும் காய்கறி வண்டியில இருக்கிற குழந்தைய எடுத்துடணும். அப்பதான் சகுந்தலா அம்மாட்ட மீதி பணத்தை வாங்க முடியும். அது எனக்கு தெரியாதா? காய்கறி வண்டி வரட்டும், எப்படியாச்சும் நான் அந்த குழந்தைய தூக்கிறேன். அது வண்டி வருது பாரு. ஆமாமா, வண்டி வருது. காய்கறி வண்டி வரட்டும், நீங்க வந்தோடனே வண்டி நிறுத்து. நான் போய் குழந்தைய தூக்கிறேன். என்ன? போறானு
ஏய் வா வா ஆட்டோல ஏறு. ஏறு சீக்கிரம். அண்ணா வண்டி எடுங்கண்ணே. அண்ணா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. சீக்கிரம் போங்க. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணுண்ணே. அந்த வண்டியை பிடிக்கணுண்ணே. கொஞ்சம் போங்கண்ணே. வண்டி எங்காச்சும் நிப்பாட்டினா குழந்தை தூக்கிடலாம். ஆனா நிப்பாட்டாமே போயிட்டு இருக்கான் பாரு. எங்க போறானே தெரியலையே. அண்ணா அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே. அந்த வண்டி கொஞ்சம் பிடிங்கண்ணே. இந்த போன் வேற. ஏய் ஊர்வசி தான் கூப்பிடுறாங்க. கொடுங்க. ஊர்வசி அக்கா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? மாலா, சகுந்தலா சொன்ன அசைன்மெண்ட்டை இப்ப நான் தான் பாக்குறேன். இப்ப குழந்தை எங்க இருக்கு? குழந்தைய தேடி ஆளுங்க வந்தாங்க. அதனால குழந்தைய ஒரு காய்கறி வண்டியில போட்டிருக்கேன். அந்த வண்டி நிக்காம போயிட்டே இருக்குக்கா. அதை விரட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த வண்டி பேர் பாத்தியா? வண்டியோட பேரு ஜேபி வெஜிடபிள்ஸ்க்கா. ஓ, அந்த காய்கறி வண்டியா? அது எப்பவும் வழக்கமா நம்ம பக்கத்துல இருக்க ஸ்டோருக்கு தான் வரும். அந்த ஸ்டோருக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வா. எல்லாருமா சேர்ந்து யாருக்கும் தெரியாம குழந்தைய தூக்கிடலாம். சரிக்கா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அந்த வண்டி பிடிக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாண்ணே. இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம் பார்க்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல பார்க்கல மேடம். ஓகே. ஓகே மேடம். வண்டி எடுப்பா. வணக்கம் மேடம். இந்த லேடியை பாத்திருக்கியா? இல்ல மேடம் பார்க்கல. நல்லா பார்த்து சொல்லு. இல்ல மேடம் பார்க்கல. ஓகே மேடம். சொல்லுங்க குமார். மேடம் ஊர்வசியோட செல்போனு அபி சூப்பர் ஸ்டோர் பக்கத்துல தான் இருக்கு மேடம். சூப்பர் ஸ்டோரா? இப்ப கொஞ்ச நேரமா அங்கேயே ஸ்டேபிளா இருக்கு. எங்கேயும் மூவ் ஆகல. நீங்க அங்க போனா அவளை பிடிச்சிடலாம் மேடம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் மேடம். சக்தி, இப்போ அந்த ஊர்வசி அந்த அபி சூப்பர் ஸ்டோர் பக்கத்துல இருக்காளாம். நம்ம சீக்கிரமா போய் அவளை பிடிச்சிடலாம். சரிங்க மேடம். டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. காய்கறி வண்டி வந்துருச்சுன்னா அதுல இருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம். வண்டி இன்னும் காணோமே. சக்தி, ஊர்வசி அங்கதான் இருக்கா. அவளை விசாரிச்சா குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன குழந்தை எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? என்ன அப்படி ஷாக் ஆற? பதில் சொல்லு. குழந்தைக்காக நிக்கிறது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது? என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, துப்பாக்கி எடுத்து என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்கோ. இப்ப சொல்லு, உன் கேங்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க?
கேங்கா? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு புரியல மேடம். ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் 4 அடி அடிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். உண்மையை சொல்லுடே, குழந்தை எங்க வச்சிருக்க? மேடம் என்ன மேடம் இப்படி மிரட்டுறீங்க? நான் என் வீட்டுக்கார பார்க்க தான் மேடம் நின்றுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து குழந்தைங்கன்னு கேட்குறீங்களே மேடம். என்கவுண்டர் வேற பண்ணுவேன்னு சொல்றீங்க. எனக்கு எந்த குழந்தையும் தெரியாது மேடம். இங்க பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த குழந்தைய கொடுத்துருங்க. அது என் அண்ணியோட குழந்தை. அந்த குழந்தை இல்லாம நான் வீட்டுக்கு போனா வீட்டுல நிறைய பிரச்சனை வரும். என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? எனக்கு எந்த குழந்தையுமே தெரியாதுமா. தயவு செஞ்சு சொல்லுங்க. மாலா, அங்க பாரு, ஊர்வசி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அவ மாட்டினா மாட்டிட்டு போட்டோம், நாம மாட்டிக்க கூடாது. வாங்க ஒளிஞ்சு நிப்போம். மேடம் நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் இதையே தான் மேடம் சொல்லுவேன். எனக்கு எந்த குழந்தையும் தெரியாது மேடம். சத்தியமா தெரியாது மேடம். ஏய், உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். சிட்டில இருக்கிற சைல்ட் கிட்னாப்பர்ஸ்ல நீயும் ஒருத்தி தான். மரியாதையா உண்மையை சொல்லிடு, குழந்தை எங்க வச்சிருக்க? மேடம் நான் ஒரு காலத்துல திருநன் தான். ஆனா இப்ப திருந்திட்டேன் மேடம். நல்ல மனசியே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை இப்படியே வாழ விடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மேடம். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நான் கிளம்புறேன் மேடம். மேடம், ஊர்வசியை பிடிச்சிட்டா குழந்தை கிடைச்சிரும்னு நம்பி இங்க வந்தோம். ஆனா அவ என்னடானா குழந்தைய பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா. இப்போ நம்ம என்ன பண்றது? சரண்யா குழந்தைய இப்படி பறி கொடுத்தாளே, அந்த ஹாஸ்பிட்டல் போய் விசாரிப்போம். ஏதாச்சும் துப்பு கிடைக்கும். மேடம் நீங்க போய் விசாரிங்க, நான் இங்கே இருக்கேன். ஏன் சக்தி இங்கே இருக்க? உனக்கு ஏதாச்சும் டவுட்டா தெரியுதா? ஆமா மேடம், என் அண்ணியோட குழந்தை எங்கதான் இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுதா. நான் இங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க விசாரிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சக்தி, நீ கொஞ்சம் கவனமா இரு, நான் வரேன். ஆமா இன்னைக்கு தான். ஆமா நீங்க மறக்காம வந்திருக்க அண்ணாச்சி. அதே இடம் தான். நானும் இந்த கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். சரிங்க அண்ணாச்சி. ஆமா அங்க வச்சு பேசிக்கோ. நல்லது நல்லது. ஓகே. எப்பா கேஷியர் அண்ணாச்சி, ஸ்டாஃப் எல்லாரையும் வர சுமாரு. கீதா இங்க வாங்க, அண்ணாச்சி கூப்பிடுறாரு. தம்பி, இன்னைக்கு வணிகர் சங்கம் மாநாடு இருக்கு. எல்லா ஸ்டாஃபும் மறக்காம வந்துடணும். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்லிட்டேன் அண்ணாச்சி. சரி, சீக்கிரமா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் மாநாட்டுக்கு வந்துருங்க. அண்ணாச்சி கஸ்டமர் இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் தான் அண்ணாச்சி. அதுக்கப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரையும் கிளப்பி கூட்டு வந்துடுறேன் அண்ணாச்சி. சரி, நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் கூட்டிட்டு. ஓகே அண்ணாச்சி. கீதா இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்க. குமார் நீ போய் பாரு, சீக்கிரம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிரு. யூ ஆள் நடமாட்டம் குறைஞ்சு போச்சியா? ஆமா. நைஸா உள்ள போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடலாம் வா. சரி சரி, போலாம். ஓ மாலா, ஏய் அங்க பாரு, ஊர்வசி வர்றாங்க. ஊர்வசி அக்கா, நீங்க போலீஸ் கிட்ட மாட்டிட்டீங்கன்னு நினைச்சு பயந்துட்டோம்க்கா. எப்படி தப்பிச்சீங்க? சமாளிக்கிற மாதிரி பேசி தப்பிச்சிட்டேம்மா. அதெல்லாம் விடுங்க. குழந்தை எங்க இருக்கு இப்போ? காய்கறி ட்ரேல உள்ள போயிட்டு இருக்கு.
அதை எடுக்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம். சரி, நான் உங்க கூட வரேன், சேர்ந்தே போவோம். சரி வாங்க போங்க. போறோம். ஏய் எங்க அந்த சைடு போறீங்க? யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. இப்படி போலாம். சரி வாங்க. ஊர்வசி அக்கா, ஏங்க குழந்தை இருக்கு, வாங்க. தூக்கு தூக்கு. சீக்கிரம் தூக்கு. பாத்து. வா 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 சீக்கிரம் வா. வா வா. வா சீக்கிரம். ஏய், ஏய், குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லனா இங்க இருந்து யாருமே வெளியில போக முடியாது. குழந்தைய கொடுத்துருங்க, கொடுங்க சொல்றல. ஏய் ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து ஓடி போயிட, இல்ல கத்தியால குத்தி உயிர் எடுத்துருவேன். போன்றல பின்னால. ஏய் வேண்டாம், சொன்னா கேளு. ஏய் கொஞ்சம் அசஞ்சினாலும் போட்டு தள்ளிடுவேன். போ. ஐயோ, இங்க பாரியா. டேய், அங்க என்ன லுக்கு? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் மாதிரி நடிச்சிட்டு குழந்தை தூக்கிட்டு ஓடினவன் தானே நீ? இதுக்கப்புறம் நீ எங்கேயும் ஓட முடியாது. சக்தி, நீ குழந்தைய வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் கிட்ட வராத, வந்தீனா அவ்வளவுதான். ஏய் சக்தி, குழந்தை உள்ள வை. போங்க போங்க போங்க. கதவு சாத்துறானுங்க. ஹலோ, கதவு திறங்க. ஹலோ, என்ன கதவு சாத்திட்டு போயிட்டானுங்க? ஐயோ, இப்போ என்ன பண்றது வெற்றி? யோ யோ, யாராவது இருக்கீங்களா? எங்க நாங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோங்க, கதவை திறக்க முடியுமா? சிக்னல் வேற இல்ல. என்ன பண்றது? செல்போன்ல சிக்னல் போயிடுச்சு, யாருக்கும் போனும் பண்ண முடியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏதாச்சும் பண்ணு. முதல்ல இங்க இருந்து குழந்தையோட வெளியில போகணும். குழந்தைய காணோன்னு அண்ணி இன்னும் அங்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? ஷட்டரை தட்டி பார்த்தாச்சு, செல்போன்லயும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் வேலைக்கு ஆகல. இப்ப நான் என்ன பண்றது? வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டே இருக்காத என்ன? இப்ப நீ எனக்கு வேலைக்காரன், நான் சொல்றதுதான் செய்யணும், புரியுதா? எம்மா முதலாளி அம்மா, உங்களுக்கு நான் வேலைக்காரங்கிறதெல்லாம் உங்க வீட்டுல,
ம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? சூப்பர் மார்க்கெட்ல. இங்கெல்லாம் கிடையாது, சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க நீ எனக்கு பொண்டாட்டி, அதுவும் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. இங்க நான் சொல்றதா நீ கேட்கணும், புரியுதா? நான் நில்லுன்னு சொன்னா நிக்கணும், நான் உட்காருன்னு சொன்னா உட்காரணும், புரியுதா உனக்கு? என்ன முறைக்கிற? அப்படியே முட்டைக்கண்ணு வெளியே வந்து பாப்பா மேல விழுந்துற போது புடிச்சுக்க. வெற்றி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. எனக்கு கோவம் வந்துச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஓ, அழாதடா, அழாத அழாத. அழக்கூடாது. பாத்தியா மாமனுக்கு கொண்டு மருமகன் எப்படி கத்துறான் பார்த்தே இல்ல? இதான் ரத்த பாசம்ன்றது. டேய் மாப்ள, நல்லா சவுண்ட் ஆடுடா, உன் அத்தைக்கு நல்லா உரைக்கட்டும். டேய் கொடு பேத்தாதடா, குழந்தை பசியில் அழுகுறான். பசியில் அழுதா நான் என்ன பண்றது? எனக்கு என்ன தெரியும்? இந்த பின்ன குழந்தை பெற்றிருக்கனா இல்ல பெற்றிதான் முடியுதா? டேய், என் கண்ணு முன்னாடி இருக்காது, எங்கேயாவது ஓடிப்போ.